தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சிறைகளிலும் சென்று சிறையில்லவாசிகளுக்கான சேவைகளை செய்வது அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஏறத்தாழ ஒரு 18 வருடங்களாக தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு சிறைகளில் நான் சேவை செய்திருந்தேன். கோவை மத்திய சிறைக்கு ஏறத்தாழ ஒரு 18 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதற்காக மத்திய சிறைக்கு சென்றவன். அங்கு பணியில் இருந்த சிறைத்துறையினுடைய துணைத் தலைவர் மற்றும் சிறைத்துறையினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை ஏற்று அதன் பிறகு தொடர்ந்து சிறைக்கு பணி செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அவர்கள் எனக்கு நல்கினார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். சிறையில்லவாசிகளுக்கு அவர்களுடைய மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அரசு எங்களை போன்ற தன்னார்வ தொண்டர்களை வைத்து பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் செந்தமிழ் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையின் வாயிலாக அந்த சிறையில்லவாசிகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது, அதற்கடுத்து அவர்களுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்குரிய திறமைகள் என்ன என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த திறமைகளை மேம்படுத்துவது. குறிப்பாக சிலர் எழுத்தாளராக இருப்பார்கள், அவர்களை எழுத வைப்பது. சிலர் நல்ல பாடகர்களாக இருப்பார்கள், அவர்களை பாட வைப்பது. சிலர் நல்ல பேச்சாளராக இருப்பார்கள், அவர்களை பேச செய்வது. சிலர் பல்வேறு தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள், அந்த தொழில் செய்கின்ற நபர்களை அவர்கள் என்ன தொழிலை விரும்பி செய்கிறார்களோ அந்த தொழிலை செய்ய வைத்து அவர்களை அதில் மேம்பாடு அடைய செய்வது. ஒவ்வொரு வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம் வருகிறது. அந்த 2ஆம் தேதி சிறையில்லவாசிகளுடைய நலநாள் என்று கொண்டாடப்படும். அந்த நலநாள் கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கான அந்த பரிசு பொருட்களை எல்லாம் தொடர்ந்து செந்தமிழ் அறக்கட்டளை வழங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறையிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற ஒரு அறப்பணியையும் செந்தமிழ் அறக்கட்டளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. சிறையில் இருக்கின்ற சிறையில்லவாசிகளுடைய குழந்தைகள் கல்விக்கான உதவியை தொடர்ந்து செந்தமிழ் அறக்கட்டளையின் வாயிலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் இவர்களை இலக்கிய ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் மட்டுமல்ல, சிறைகளிலே மரக்கன்றுகள் நடுவது, சிறைகளிலே நெகிழி இல்லாத ஒரு சிறையாக மாற்றுவது, சிறையை தூய்மையாக வைத்து கொள்வது போன்ற பல்வேறு நலப்பணிகள் சிறையில் இருக்கிறது. அந்த நலப்பணிகளெல்லாம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு சிறைத்துறை முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எங்களுக்கு தந்து எங்களை போன்ற சிறையில் சேவை செய்யக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். சிறையை பொறுத்த மட்டிலும் சிறைக்கு வருகிற ஒவ்வொரு நபரும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ தவறுகள் இழைக்காமலோ வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். சட்டம் தண்டிக்கிறது. அப்படி சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்ட அந்த நபர்கள் சிறைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவது என்பது சிறைத்துறையினுடைய முக்கியமான ஒரு கடமையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. சிறைத்துறையினுடைய தலைவர், சிறைத்துறையினுடைய துணைத் தலைவர், சிறைத்துறையினுடைய கண்காணிப்பாளர், சிறை அலுவலர்கள் என்று இத்தனை நபர்களும் செந்தமிழ் அறக்கட்டளைக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சிறையில்லவாசிகளுக்கு என்னென்ன சேவைகளை செய்ய முடியுமோ அந்த சேவையை தொடர்ந்து 18 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்குள் இருக்கிறது. சிறைத்துறை அதற்கான நல்ல ஒரு அனுமதியை எனக்கு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சிறைகளிலுமே ஒரு சீர்திருத்த பள்ளியாக, சீர்திருத்த கல்லூரியாக, ஒரு சீர்திருத்துகின்ற ஒரு நல்ல இடமாக சிறை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லியது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.